மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு எப்படி செய்யுது அப்படின்னு அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இந்த பெசரட்டு தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரே பெசரட் மாவில் எப்படி 3 வகையான தோசை செய்யலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இஞ்சி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு உடைச்ச பச்சை பயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக முழு பச்சை பயிரும் எடுத்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு. இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை நம்ம இப்போ ஊற வச்சுக்க போகிறோம். இது வந்து 7லேருந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா பச்சை பயிறு ஊறட்டும். இப்போ வந்து 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பச்சை பயிறு எல்லாமே ரொம்ப சூப்பராக ஊறிடுச்சு. ஸோ இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே வந்து இஞ்சி ஒரு 3 துண்டு சேர்க்குறேன். அப்புறமா காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிடலாம். தோசை மாவு பத்துக்கு அரைச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. அரைச்ச மாவு வந்து தனியாக இப்போ பவுலில் சேர்த்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க பச்சை பயிரையும் நம்ம அரைச்சிடலாம். ஸோ பெசரட் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து திக்காக இருக்கக்கூடாது. நம்ம தோசை மாவு எப்படி அரைப்போமோ அந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது பெசரட் மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசையாக ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா ஹீட்டான பின்னாடி இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ லேசாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் லைட்டாக பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் தோசை வேகட்டும். ஸோ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்துடலாம். ஸோ சூப்பராக நல்ல முருகலான பெசரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெசரட்டில் வெங்காயம் சேர்த்து தோசை ஊற்றிக்க போகிறோம். அரைச்ச மாவுலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தோசையாக சுட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மேலே தூவிக்கலாம். இப்போ வந்து தோசை கரண்டி வச்சு வெங்காயத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா முருகலாக வேக வச்சிடலாம். லேசாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை வந்து ஓரங்கள்லாம் வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூப்பரான பெசரட் மாவில் வெங்காய தோசையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். அடுத்ததாக வந்து கேரட் தோசை ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் துருவி வச்சுருக்கேன் கேரட்டை மேலே தூவிக்கலாம். இதையும் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா முருகலாக வர்றதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா முருகலாக வேகட்டும். இப்போ தோசை ஓரங்கள்லாம் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான பெசரட் மாவில் 3 வகையான தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.